கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. இன்றும் உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொருவருடைய நிலைமையை நாம் பார்த்தோமானால், குடும்பங்களிலே உயர்வு உண்டு, தாழ்வு உண்டு. சில பிள்ளைகள் நன்றாய் படிப்பார்கள், சிலரால் படிக்க முடியாது. சில பிள்ளைகள் திருமணமாகி நல்ல நிலையில் இருப்பார்கள், சில பிள்ளைகள் தாழ்ந்து போயிருப்பார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு குடும்பமும் இந்த உலகிலே வாழ்ந்து வந்தார்கள், வாழ்ந்து வருகிறார்கள், வாழ்வார்கள். இதுதான் நியமம். ஆனால் பாருங்கள், அது பரிதாபமான நிலை என்ன என்று சொன்னால், பெற்றெடுத்த பெற்றோர்கள் கூட பிள்ளைகள் தாழ்ந்திருக்கும் பொழுது அவர்கள் என்னுடைய மகன் என்று சொல்லிக் கொள்வதிலே அவர்கள் சற்றே தயக்கம் காண்பிப்பதுண்டு, வெட்கப்படுவதுண்டு. அதே வேளையில் ஒரு பிள்ளை நல்லா சம்பாதித்து பட்டணத்திலே பெரியவனாய் இருக்கும் பொழுது எங்கு போனாலும் சொல்வார்கள், அவன் என்னுடைய பிள்ளை, அவன் நன்றாய் இருக்கிறான், நன்றாய் வசதியாய் இருக்கிறான் என்று சொல்லி மேன்மை பாராட்டுவார்கள். அவருடைய வாழ்க்கை சீரழிந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கும், பாவம் நிறைந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்களுடைய ஐஸ்வர்யம் பெற்றோர்களை அவர்களை குறித்து ஒரு மேன்மையாக சொல்லும்படி செய்யும். அதே வேளையில் நல்ல குணசாலியாக இருப்பார்கள், தாழ்ந்திருப்பார்கள், பண வசதி இருக்காது. அவர்களை தன்னுடைய பிள்ளை என்று சொல்வதற்கே வெட்கப்படுவது உண்டு. சகோதரர்கள் சகோதரிகளை பார்த்து சொல்வதற்கு வெட்கப்படுவது, அது என்னுடைய சகோதரி தான் என்று சொல்வதற்கு சில சமயங்களில் வெட்கப்படுவதுண்டு. சில சமயங்களிலே பிள்ளைகளுடைய செயல்பாடுகள், கிரியைகள் பெற்றோர்களுக்கு வெட்கத்தை கொண்டு வருவதுண்டு, குடும்பத்திற்கு வெட்கத்தை கொண்டு வருவதுண்டு. அநேக வேளைகளிலே பிறர் நம்மை வெட்கப்படுத்தும்படியாய், நீர் இன்னாருடைய மகன் தானே, நீர் இன்னா குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, இன்னாருடைய வம்சம் தானே என்று சொல்லி ஏதோ ஒரு முற்பிதாக்கள் ஏதாவது ஒரு தவறு செய்திருப்பார்கள், அதையே சுட்டி காட்டி வெட்கப்படுத்தும்படி செய்து கொண்டே இருப்பார்கள். பிள்ளைகள் திருமணமாகி போயிருப்பார்கள், அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள 7ஆம் 4ஆம் தலைமுறையில் உள்ளவர்கள் கூட வந்து அந்த திருமணமாகி போயிருக்கிறவர்களுடைய வீட்டில் உள்ள குடும்பத்தாரிடத்தில், இவர்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது உண்டு, உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி அவர்களை வெட்கப்பட வைப்பார்கள். இதுதான் உலகம். ஆனால் அவரை விசுவாசிக்கிறவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள், இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். பாருங்கள், பெற்றோர்கள் வெட்கப்படுவார்கள், உறவினர்கள் வெட்கப்படுவார்கள் நாம் தாழ்ந்திருக்கும்போது. ஆனால் நம்மை படைத்த தெய்வம் நம்முடைய அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நம்மை விடுதலை செய்து ஒரு மோட்ச லோகத்திற்கு நம்மை அழைத்து செல்வதற்கு என்று நியமனம் பண்ணின நம்முடைய தேவன் பரமபிதா, அவர் வெட்கப்படுவதில்லை நம்மை பார்த்து. அவர் நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அவர் வந்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். இருவரையும் அவர்தான் உண்டு பண்ணினபடியினாலே நம்மை சகோதரர் என்று சொல்வதற்கு நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து வெட்கப்படுவதில்லை. ஆகவே அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நம்மை பார்த்து, இவன் துன்மார்க்கன், இவன் துஷ்டன், இவன் கொலைக்காரன், பாவி, விபச்சாரக்காரன், ஆகவே இவன் என்னுடைய சகோதரன் அல்ல, என்னுடைய பிள்ளை அல்ல என்று சொல்லி நம்முடைய பரமபிதா ஒரு நாளும் அவர் வெறுத்து தள்ளுவதில்லை. நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மை வெறுப்பதில்லை. அவர் நம்மை சகோதரர் என்று சொல்லி அறிமுகம் பண்ணுவார். நாம் அவரை தெய்வம் என்று சொல்லி மனுஷனிடத்திலே அறிமுகம் பண்ணினால், அவர் பிதாவிடத்தில் பரலோகத்தில் நம்மை அறிமுகம் பண்ணுவார். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் வெட்கப்பட்டு நம்மை குறித்து அவர் வெட்கப்படுவதில்லை. வேதம் சொல்லுகிறது,
இஸ்ரவேலின் நம்பிக்கையாய் கர்த்தாவே உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள் என்று ஏசாயா 17:13 பார்க்கிறோம். அவரை விட்டு நாம் விலகி செல்லும் பொழுதுதான் நாம் வெட்கப்பட்டு போவோம். 1 பேதுரு 4:16 இவ்விதமாய் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று வேதம் சொல்கிறது. அநேக வேளைகளிலே நாம் கிறிஸ்தவனாய் இருப்பதினாலே, உண்மையும் உத்தமமாய் இருப்பதினாலே, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று நாம் விரும்பும் பொழுது நாம் பணி செய்கிற இடங்களிலே நாம் பாடுபடுத்தப்படுவோம். நம்மை துன்பப்படுத்துவார்கள். கிறிஸ்துவை அறியாதவர்கள் யாவரும் சேர்ந்து கொள்வார்கள். அவர்களோடு சேர்ந்து நம்முடைய சகோதரர்களும் சேர்ந்து கொண்டு நமக்கு துன்பத்தை வருவிப்பார்கள். நமக்கு அநேக வருத்தத்தை சுமக்கும்படி செய்வார்கள். நம்மை வெட்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எண்ணுவார்கள். நான் அரசாங்க வேலையிலே நான் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு வர வேண்டிய பதவி உயர்வை சகோதரர்கள், நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பதினாலும் இந்த பட்டணத்திலே அநேக இடங்களிலே நற்செய்தி கூட்டங்களிலே பேசுவதன் மூலமாக என்னுடைய பெயர், என்னுடைய சாயல் போஸ்டர்களிலே ஒட்டப்பட்டிருக்கும். இதை என்னுடைய மேலதிகாரிகள் பார்ப்பார்கள். பார்த்து கொண்டு அதை மனதிலே வைத்துக் கொள்வார்கள். சமயம் வாய்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வருகிற பதவி உயர்வை தடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் சேர்ந்து திட்டமிட்டு அதை அழித்து விடுவார்கள். பல நேரங்களிலே இப்படி செய்து கொண்டே இருந்தார்கள். 2000 ஆண்டிலே நான் ஒரு நாள் வேதாகத்தை எடுத்து படித்த பொழுது வேத வசனம் என்னை ஒன்று ஞாபகப்படுத்தியது. யோசுவாவிலே அவன் சூரியனையும் சந்திரனையும் தேவன் நிறுத்தி யோசுவாவுக்கு வெற்றியை கொடுத்தார். அவர் என்னோடு பேசின, உனக்கும் இப்படியே நான் செய்வேன் என்று சொல்லி. 2000 ஆண்டு டிசம்பர் மாதத்திலே எங்களை பதவி உயர்வுக்கு தேர்ந்தெடுக்கிற கமிட்டி ஒன்று போடப்பட்டது. அந்த கமிட்டியிலே என் பெயரை அனுப்பவில்லை. எனக்கு மிகவும் வருத்தமாய் இருந்தது. ஆனாலும் கவலைப்படவில்லை. தேவன் விதமாய் சொல்லி இருக்கிறார், நிச்சயமாய் செய்வார். சூரியனையும் சந்திரனை தடுத்து நிறுத்திய தேவன் எனக்கும் அதை தராமல் விருப்பதில்லை. அவர் நிச்சயமாக எனக்கு தந்து என்னை வெட்கத்திலிருந்து விடுவிப்பார் என்று யோசித்துக் கொண்டே நான் நம்பினேன், விசுவாசித்தேன். அப்படியே 2000 ஆண்டு 2000 டிசம்பர் மாதம் அந்த கூட்டம் கூடியது. என்னுடைய பெயர் இல்லை. ஆனால் மறுநாள் கேள்விப்பட்டேன், அந்த செயலாளர், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் செயலாளர், அந்த எங்களுடைய 5 பேருடைய பெயர் இல்லை என்று சொல்லி அந்த கூட்டத்தை நிறுத்திவிட்டு அடுத்த வாரம் இவர்களுடைய பெயர்கள் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும், அப்படி என்று சொன்னால்தான் இந்த பதவி உயர்வு கூட்டம் நடத்தி முடிவெடுக்கப்படும் என்று சொல்லி அவர் கூட்டத்தை பாதியிலே நிறுத்தி போய்விட்டார். அப்பொழுது அரசாங்கத்திலே ஒரு வல்லமை உள்ள ஒரு அமைச்சர் எங்களுடைய துறையிலே இருந்தார். அவராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. 2001 ஆண்டு ஜனவரி மாதம் எனக்கு அந்த ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டது. என் தேவன் அந்த கூட்டத்தை நிறுத்தி, சூரியனின் சந்திரனை நிறுத்தியது போல் அந்த கூட்டத்தை நிறுத்தி எனக்கு பதவி உயர்வு கொடுத்தார். என் சொந்த பட்டணத்திலே 6 வருடங்கள் பதவி உயர்வு பெற்று, எந்த செலவும் இல்லாமல் நான் பதவி உயர்வு பெற்று பணிபுரிந்து நான் பணியில் இருந்து விடுதலை அடைந்தேன். பணியை முற்றுமையாக நான் முடித்தேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை வெட்கப்படுத்துவதில்லை. நம்மை துன்புறுத்துவார்கள். நாம் தேவனுக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது, உண்மையும் உத்தமமா இருக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து கைகோர்த்து கொண்டு நமக்கு துன்பத்தை வருவிப்பார்கள். ஆனால் தேவன் நமக்காக யுத்தம் நடப்பிப்பார். ஏனென்று சொன்னால், நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம். ஒரு ஜீவனுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர். கர்த்தத்துவம் அவருடையது, ஆளுகை அவருடையது. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் எனக்கு அப்படியே செய்தார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? சகோதர சகோதரிகளே, உடைய வாழ்க்கையிலே துன்பம் இருக்கும். அநேகர் உங்களை வெட்கப்படுத்துவார்கள். பெற்றோர்கள் உங்களை வெட்கப்படுத்துவார்கள். நண்பர்கள் உங்களை வெட்கப்படுத்துவார்கள். பிரஜாதியார் உங்களை வெட்கப்படுத்துவார்கள். எல்லாருடைய மத்தியில் தான் நீங்கள் உண்மையும் உத்தமமாய் பணி செய்கிறீர்கள். உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு வருவதில்லை. திட்டம் போட்டு அதை தடுத்து நிறுத்துவார்கள். பயப்படாதிருங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். ராஜ்யம் அவருடையது, கர்த்தத்துவம் அவருடையது, ஆளுகை அவருடையது. சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இப்படி துன்பப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நடு நின்று உங்களுக்கு நீதியை செய்வார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் உங்களோடு இருப்பார்.
அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பாவம் செய்த பொழுது பாபிலோன் ராஜாவுக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்களை பிடித்து கொண்டு போனார்கள். அந்நிய தேசத்திலே பட்டயம், கொள்ளை, அவர்கள் சிறுமைப்பட்டு வாழ்ந்து ஒடுக்கப்பட்டு வாழ்ந்திருந்தார்கள். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இவ்விதமாய் கூறப்பட்டிருக்கிறது. அந்நிய ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்படுவோம். சில வேளைகளிலே நாம் பாவம் செய்யும் பொழுது புறஜாதியரிடத்திலும் ராஜாக்களிடத்திலும் அதிகாரிகளிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவோம். ஆனால் எத்தனை நாட்கள் காலம் ஒன்று உண்டு. தேவனை விசுவாசித்த ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே விழுகிறேன், என்னுடைய பாவங்களை கழுவி மன்னியோ, என்னை சகோதரன் என்று சொல்வதற்கு நீ வெட்கப்படுவதில்லையே, என்னுடைய அக்கிரமங்களை மன்னியோ, உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும், சிலுவையிலே நீர் சிந்திய இரத்தத்தினாலே என்னை மீட்டு பரிசுத்தப்படுத்தி எனக்கு இதை செய்யும் என்று நாம் சொல்லும் பொழுது தேவன் நம்மை மீட்டெடுப்பார். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலே சிறுமைப்பட்டு போனார்கள். காலம் நிறைவேறியது. 70 ஆண்டுகள் முடிந்த பின்பு கோரேஸ் ஒரு கடிதத்தை எழுதுகிறான். கோரேஸ் அவர்கள் ஜனங்களை கூப்பிடுகிறான், போங்கள் உங்கள் தேசத்திற்கு, எல்லாரும் போய் அங்கு உங்களுடைய ஆலயத்தை கட்டுங்கள், ஆலயம் பெரிதாயிருக்கட்டும், ஆலயத்திலே நீங்கள் தேவனுக்கு என்று பலியிடுங்கள், இன்னும் என்னுடைய குமாரருக்கும் ஜீவனை கொடுக்கும்படி பலியிடுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறான். அவர்கள் வருகிறார்கள், வந்து ஆலயத்தை கட்ட தொடங்குகிறார்கள். தடை, யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த விரோதிகள் அவர்களை தடை பண்ணினார்கள். ஆனாலும் தேவன் அவர்களோடு இருந்தார். யாக்கோபின் தேவன் அவர்களை வெட்கப்படுத்துவதில்லை. ஏசாயா 61:7 சொன்ன பொழுது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று சொன்னது போல அவர்களுக்கு பலன் வந்தது. எஸ்ரா 6:14 அவர்கள் தீர்க்கதரிசிகளோடு இருந்தபடியினாலே அகாயும் சகரியாவும் தீர்க்கதரிசனம் சொல்லி வந்தபடியால் அவருடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளைப்படியையும் அதை கட்டி முடித்தார்கள். எஸ்ரா 6:15 ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாசம் 3ஆம் தேதியில் அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. பாருங்கள், தேவன் நம்மோடு இருப்பாரான், தேவன் நமக்கு உதவி செய்வாரானால் எந்த ஜனங்களும் நம்முடைய முயற்சியை தடை பண்ண முடியாது. பிரியமானவர்களே, உங்களுடைய முயற்சிகளை தடை பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, பொல்லாத பிசாசு தடை பண்ணி கொண்டிருக்கிறதோ, கவலை வேண்டாம். தேவனை நம்புங்கள், விசுவாசியுங்கள். தேவனை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தை இப்பொழுது கிரியை செய்கிறது. கிரியை செய்து கொண்டு உங்களுக்கு வருகிற எல்லா பலனையும் இந்த நாளிலே கொண்டு வந்து சேரும். எந்த காரியத்திலே உங்களுக்கு தடை இருக்கிறோ தடைகள் உடைக்கப்படும். யார் உங்களை வெட்கப்படுத்துகிறார்கள் அவர்கள் அடைவார்கள். நீங்களோ இரட்டத்தனையான நன்மையினால் நிரப்பப்படுவீர்கள். வெட்கம் உங்களை விட்டு விலகி செல்லும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர். உடைந்த மனதோடு, உடைந்த உள்ளத்தோடு, வெட்கத்தோடு, என்னுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டதே, குடும்பத்திலே நான் தாழ்ந்து போனேனே, என்னுடைய காரியங்கள் எல்லாம் தடைபட்டு கொண்டிருக்கிறது, சந்தோஷம் இல்லையே, மகிழ்ச்சி இல்லையே, எல்லா காரியங்களிலும் தடை வந்து கொண்டே இருக்கிறதே, எனக்கு எப்பொழுது ப்ரமோஷன் வரும், எப்பொழுது இந்த நோய் என்னை விட்டு விலகும், எப்பொழுது தரித்திரம் என்னை விட்டு மாறும், வியாபாரம் எப்பொழுது செழிக்கோ, என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுது படிப்பார்கள் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, தடைகளை உடைக்கிற தேவன் முன் செல்லுகிறார். இப்பொழுது தேவனுடைய வல்லமையான வார்த்தை, அவர் விசுவாசிக்கிறவன் வெட்கம் அடைவதில்லை என்ற வார்த்தையை அது கிரியை செய்கிறது. இப்பொழுதே சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னென்ன காரியங்களே தாழ்ந்திருக்கிறீர்களோ, என்னென்ன காரியத்திலே அதன் மூலமாக வெட்கம் உங்களுக்கு வந்திருக்கிறதோ, யார் யார் உங்களை வெட்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ, அந்த நிந்தையும் அவமானம் இந்த வேளையில உங்களை விட்டு கடந்து போகிறது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி. இனி உங்களுடைய வாழ்க்கையில உயர்வு, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சகல காரியங்களையும் அப்பாவுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் கிருபை எந்நாளும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறீங்கள் அன்ன பரம்பிதாவே. ஆமென்.